அனைவருக்கும் வணக்கம். ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங் நம்ம யூடியூப் சேனலோட மேக்கிங் வீடியோ. இதில் நேற்று பாக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு இன்சைடு ஒட்டுறதை நான் உங்களுக்கு எப்படி ஒட்டுறதுன்ற சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன், கவனமாக பாருங்கள். இப்போ இன்சைடு நான் அளவு எடுத்தேன், அதில் 30 சென்டிமீட்டர் வந்துருந்துச்சு. அந்த 30 சென்டிமீட்டர் அளவு வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 2 பேப்பர் வேணும். அதுக்கப்புறம் உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அந்த பட்டை நம்ம வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவு தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்காட்டி ஒரு அமௌண்ட் கம்மியாக கூட எடுக்கலாம். அதனால் 8 சென்டிமீட்ரு வேணும். நான் அந்த 30 சென்டிமீட்டர் இல்லையா, அதை ஒரு மார்க் கணக்காக பண்ணியிருக்கேன். இப்போ 8 சென்டிமீட்ரு 16 இப்படி 2 பேப்பர் வேணும். ரெண்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா, அந்த 30 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் வந்து 16 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு, இப்போ 8, 16 நான் மார்க் பண்ணேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 8 வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது 8 கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பேப்பரை கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து வெல்வெட்டோட ஒட்டணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக வரும். ஏன்னு கேட்டிங்க வச்சுங்க, இது வந்து இந்த கம்மு இப்படி இந்த ஊற்ற வேண்டி இருக்குது, எல்லாமே ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லாங்காக இருக்கும். இந்த வீடியோ போடுற டயத்தில் நாங்கள் இந்த பாக்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடுவோம். கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். கம்மு எப்பயுமே ஒரு 5 லிட்ரு இது மாதிரி தான் வாங்குவோம். வாங்கிட்டு அதை வந்து ஒரு வாட்டர் கேனில் ஊற்றிட்டு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இதில் டப்பாவில் மாற்றிக்கிட்டு இப்படி நாங்கள் எடுத்துக்குவோம். நீங்கள் அது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. என்றைக்குமே இப்படி சின்ன டப்பாவில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பேப்பர்லேயே நான் கம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த 2 பேப்பர்லேயும் போட்டுட்டு வெல்வெட்லேயும் நான் அதே மாதிரி போட்டு காய விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப அமுக்கிலாம் பண்ணிடுறாங்க. லேசாக பட்டும் படாமல் அதை மாதிரி நீங்கள் கம் போடுங்க. போட்டுட்டு 2யுமே காய விட்டுருங்க. இப்போ இந்த பேப்பரு ஒட்டிட்டு அந்த பாக்ஸில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒட்டினோம்னா எவ்வளோ வரும் அப்படின்றத மைனஸ் பண்ணிட்டு நம்ம அளவு எடுக்கணும். அப்படி இங்கிட்டு இந்த பக்கம் ஒரு எம்எம், இந்த பக்கம் ஒரு எம்எம். ஏன்னா இன்சைடு வந்து 4 இன்ச்சஸ் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு அரை, எப்படி சொல்கிறது, ஒரு அரை 2 சென்டிமீட்டர் விட்டுருவோம். அப்போ 3/4 2 சென்டிமீட்டர் வரும். அந்தளவுக்கு இது வந்து ஒரு ரப்பர். இது என்னென்னா, நம்ம செப்பல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரப்பரு. இதை வந்து நம்ம அட்டையாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அட்டையிலையும் இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அட்டையில் எடுக்கும்போது 2 அட்டை ஒட்டணும், 2 அட்டை ஒட்டி பண்ணணும். இந்த இதுன்னா 1/2 இன்ச்சுக்கு இந்த ரப்பரே இருக்கும். அதனால் இந்த ரப்பர் வாங்கியிருக்கேன். இது எந்த ரப்பர்னால், நம்ம செப்பலுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த ரப்பரு. அந்த கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இப்போ அந்த இது நான் சொன்னேன் இல்லையா, 3/4 2 கோடு அப்படி சொல்லிக்கலாம். 3/4 ப்ளஸ் ஒரு 2 கோடு, அந்த அளவுக்கு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கட் பண்ணிடுவோம். இது வந்து கட் பண்ணி கொஞ்சம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ அந்த பேப்பர் நான் 8 சென்டிமீட்டர் வச்சல, அது மாதிரி நீங்களும் 8 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேப்பர் அளவே வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி இதுலேயும் 2 இது வேணும், அந்த 2 அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ 3.25 2 கோடு, அப்புறம் 8 சென்டிமீட்ரு. 3.25 2 கோடுன்றது இன்ச்சஸில் வரும், 8ன்றது சென்டிமீட்டரில் வரும். இப்போ இதில் வந்து சென்டர் எடுத்துக்கங்க. சென்டர் எடுத்து ஒரு கோடு போட்டுட்டு அங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி 1 இன்ச்சு பைப் வாங்கிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் பைப்பில் 1 இன்ச்சு பைப்பு. இந்த பைப்பு தான் நம்ம வைக்க போகிறோம், அதனால் அந்த பைப்பு வாங்கிட்டு வச்சு ஒரு மார்க் கணக்காக மேலே ஒரு அடி அடிங்க. கீழே ஹோல் கணக்காக விழுந்துடும், மார்க் விழுந்துடும். அதை காட்டி ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு கட் பண்ணிடுங்க. ஏன்னா இது அட்டையில் தான் பண்ணுவோம். இது வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால இந்த மாதிரி ரப்பரில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் பக்கத்துக்கு அந்த ரவுண்டு காட்டி பக்கத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதே தான் இந்த வீடியோவை நல்லா பொறுமையாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தயவுசெய்து நல்லா கவனமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் பண்ணலாம். அதே தான் சென்டரில் மேலேயும் 1/4 இன்ச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா மார்க் விழுந்துடும். அந்த மார்க்லேருந்து 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வச்சு பாருங்கள், 2 ஒரே அளவாக இருக்குது, ஒரே அளவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் அவுட்டர் லைனு. அவுட்டர் லைன்லேருந்து எல்லா பக்கமே போடணும், அந்த 4 பக்கமும் போடணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பக்கம் இந்த ஒரு முன்னாடி பக்கம் போட்டுருங்க. 4 பக்கமே போடணும். இதில் நான் கீழே போடாமல் விட்டுட்டேன், அப்புறம் எடுத்து போடுவேன். இந்த மாதிரி எல்லா பக்கமே போட்டுக்குங்க. இப்போ கீழே போடலையா, இப்போ கீழே போட்டு விட்டேன். அதே மாதிரி இப்போ போட்டுட்டேன். இப்போ இது கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த வெல்வெட் எடுத்துகிட்டு இந்த நீளத்தை ஒட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தெரிகிறமா எடுக்கிறேன். நம்ம 2 நீளத்தையும் அப்படி ஒட்டிட்டு பக்கத்துக்கு அரேஞ்ச் இருந்தால் போதும். மேலேயும் கீழே அரேஞ்ச் இருந்தால் போதும், சைடில் தேவையில்லை. இப்போ சைடில் நம்ம வெட்டி எடுத்துருவோம். இது மாதிரி கத்திரி வச்சு யூஸ் பண்ணுங்கள், கத்தி யூஸ் பண்ணாதீங்க. அந்த இது வந்து பேப்பரை வந்து கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க.
இந்த அரேஞ்சுக்கு அப்படியே கம் போட்டுருங்க. துணிலையும் ஒரு அரேஞ்சுக்கு, பேப்பர்லேயும் ஒரு அரேஞ்சுக்கு அப்படியே கம் போட்டு இது நல்லாவே பொறுமையாகவே எனக்கு பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸு பண்ணுற டயத்துக்கு கண்டிப்பாக இந்த பாக்ஸை முடிச்சுருவோம். இந்த இதுக்கு இது பொறுமையாகவே பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா இந்த பாக்ஸுக்கு என்னென்ன தேவை எல்லாமே எங்களுக்கு முதல்ல தெரியும் இல்லையா, அதனால் இந்த பேப்பர் ஒட்டும் போது எல்லா அளவையுமே வெட்டிடுவோம். கீழே மேலே அப்புறம் டாப்புக்கு எல்லாத்துக்கும் வெட்டுவோம். அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லும்போது தெரியும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து அதே ஒட்டணும். அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தெரிஞ்சால் ஒட்டுனா போதும். எக்ஸ்ட்ரா இருந்தால் வெட்டிடணும். இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் பெருசாக தான் 1 இன்ச்சு அளவுக்காவது மேலே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து எல்லாமே கம்மு போட்டதுக்கப்புறம் இதை வெட்டணும். நான் வந்து டக்குன்னு வெட்டணுன்றனால வெட்டிவிட்டேன். இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் கம்மு போட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும், தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கும். கம்மு போட்டதுக்கப்புறம் வெட்டினீங்கன்னா நீட்டாக இருக்கும். அடுத்தது வெட்டுவேன். கம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றிடும். எல்லாத்தையும் கம் போட்டுருங்க. இது வந்து அந்த உள்ளே இருந்துமே கம்மு போட்டுடணும். உள்ளே இருந்துமே அப்படி கம்மு எல்லாத்துக்கும் போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போட்டு ஒட்டிட்டோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டு இதையும் ஃபுல்லாகவே போட்டுடலாம். இதுவே ஃபுல்லாகவே போடலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து நான் முதல் கம்மு போட்டுட்டு தான் இது பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபுல்லாக முதல் கம்மு போட்டுருங்க. இந்த பாக்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஒரு மெட்டீரியலாக வேணும்னு சொன்னாலும் நாங்கள் தருவோம். நீங்கள் பாக்ஸு மேக் பண்ணால் போதும். மேக் பண்ணி செல் பண்ணணும்னா செல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஈவன் யூஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி முதல் நடுவில் இருக்கிறத கிராஸ் பீஸாக வெட்டணும். கிராஸானா அந்த அவுட்ருக்கு வரக்கூடாது, சென்டர் அளவுக்கு கிராஸ் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே சைடில் இருக்கிறதெல்லாம் விட்டுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, எல்லாமே கத்திரி வச்சு விட்டு விடுங்க. கத்தி வேணாம். இப்போ அந்த சைடு பீஸை இப்படி விட்டணும். இது நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கே தெரியும். இது கொஞ்சம் உன்னிப்பாக வந்து சரியாக வீடியோவில் தெரில நினைக்கிறேன். ஆனால் ஒட்டும்போது ஒட்டினதுக்கப்புறம் தெரியுது, ஒட்டும்போது தெரில. இந்த மாதிரி மேலேயே மடக்கி விட்டிங்கன்னா இப்போ அதை காய விட்டுட்டு இதை மேலேயும் கீழேயும் நான் வந்து வெல்வெட்டை அப்படியே மடக்கி ஒட்டிடுறேன்.
இது பொதுவாகவே இந்த ஒர்க்கு எல்லாமே ஹோம் ஒர்க்காகவே கொடுத்துருவோம். வீட்டில் வந்து ஒர்க்கர் வேலை பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்க சொல்லிடுவோம். நம்ம இந்த மாதிரி கம்மு மட்டும் போடுவோம். அதாவது ஃபினிஷிங் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கம் போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ வெல்வெட் ஒட்டிட்டு இந்த மாதிரி கம் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் காய விடுவோம். அதுக்காக தான் இதை காய விடுறதுக்காக ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை எப்படி காய போட்டணும், அதே மாதிரி உள்ளே 8 சென்டிமீட்டர் அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த பட்டன் அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணாலும் சரி, இல்லை அந்த அளவுக்கு எவ்வளோ வரும்னு தெரிஞ்சுட்டு அப்படியே ஒரு குத்து மதிப்பாக அப்படியே கரெக்டாக போட்டு உள்ளே வரையும் நீங்கள் கம் போட்டுங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன், உள்ளே வரையும் போடணும்னு போடலாம். அப்படி போடாதவங்க என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போடுங்க. போட்டிருந்தால் அந்த துணி அளவுக்கு அந்த 8 சென்டிமீட்டர் துணி அளவு இருக்கும் இல்லையா, அந்த துணி அளவுக்கு நீங்கள் போட்டால் கூட போதும். உள்ளே போட்டிருந்தா அப்படின்னா திருப்பி ஒரு கூட போடணும் கூட போட்டுருங்க. இப்படி போட்டாச்சு. இப்போ காய இதையும் கொஞ்சம் 4 பக்கமே ஒன் சைடு போட்டுட்டு காய வச்சுருவோம். காய விட்டுட்டு இப்போ அந்த இதை எடுத்துனேன், அதை நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நடுவில் இருந்து ஓரத்துக்கு கட்டிங் போடக்கூடாது, நடுவில் இருந்து சென்டருக்கு தான் கட்டிங் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தனியாக பிரிச்சிட்டேன். இப்போ கட்டிங் போடுறேன் பாருங்கள். மேலே அப்படி தான் மே ஓரத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச்சு விட்டுருக்கனால இப்போ கட் பண்ணும்போது தனியாக வரும் பாருங்கள். சென்டருக்கு எடுக்கணும். என்றைக்குமே அந்த ஓரத்துக்கு கொண்டு போகாமல் எடுத்தால் தான் அந்த நடுவில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஓரம் இந்த மாதிரி பானாப்பட எடுத்துக்கங்க. கீழே வந்து இப்படி கிராஸாக வெட்டினாலும் சரி, இல்லை பானா வெட்டினாலும் சரி, ஓகே. ஓரம் மட்டும் கண்டிப்பாக இந்த மாதிரி பானா தான் வெட்டணும்.